தான் நெல்லை மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். செல்வராஜ், இப்ப பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை தேர்வு மையத்துல தேர்வு எழுதிய மாணவர்களில் தமிழ் மொழியில் தேர்வு யாராவது எழுதியிருக்காங்களா? அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? அவங்க தமிழ்ல எழுதின அவங்க கிட்ட வினாத்தாள் எப்படி இருந்தது? இது குறித்து அவங்களோட பேச முடிஞ்சுதா? உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஐஸ்வர்யா, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 20 மையங்களில் 6996 மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். ஆனால் பெரும்பாலான இடங்களில் இன்று காலையிலிருந்தே குறிப்பாக முகக்கவசம் அணிந்து மையத்துக்குள் வர வேண்டும், சமூக இடைவெளி விட்டு இந்த தேர்வை எழுத வேண்டும் என்பது பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 மணியில் துவங்கிய தேர்வு என்பது 5 மணிக்கு முடிந்து மாணவ மாணவிகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நம்மிடம் தமிழில் இந்த தேர்வை எழுதிய மாணவியே நம்மிடம் நிற்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். அம்மா வணக்கம், நீங்கள் தமிழில் நீட் தேர்வை எழுதியிருக்கீங்க. எப்படிமா இருந்தது? கடினமாக இருந்ததா இல்லை எளிதாக இருந்துச்சாம்மா? இதுதான் ஃபஸ்ட் அட்டம். ஸோ என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் நான் போட்டிருந்தேன். முடிஞ்சது நான் படித்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் எழுதியிருக்கேன். நான் இன்னும் ரெஃபர் பண்ணியிருந்தால் இன்னும் எடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் நான் படித்த அளவுக்கு இப்படிலாம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ரெஃபர் பண்ணியிருந்தால் கூட மார்க் எடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் என் மைண்ட் செட் இருக்குது. இல்லைம்மா, இப்போ இந்த தேர்வு நீங்கள் தமிழில் எழுதிய மாணவி, நீங்கள் தேர்வுங்கிறது எளிதாக இருந்ததா அல்லது கடினமாக இருந்துச்சாம்மா தமிழில்? இதுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாமே எங்கள் டீச்சர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்குன்னா அப்போ கஷ்டமாக இருக்கிறது நம்ம எழுத வந்திருக்கோம். அப்படிங்கும்போது எழுதா இருக்கா கடினமாக இருக்குதான்னு கேட்டால் இது என்ன கேள்வி சார்? இல்லை, இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க? இப்போ எந்த மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கீங்கம்மா? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தேவச்சல்புரம் வழியாக போனால் பூவானிங்கிற கிராமத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன். எனக்கு சென்ட்ரு என்னோடய ஸ்கூல்லே 7 பேர் எழுதுகிறோம். எனக்கு இந்த சென்ட்ரு, மிச்சம் 3 பேருக்கு சாப்டர் ஸ்கூலு, அப்புறம் ஒரு பொண்ணுக்கு தென்காசி பக்கத்தில், எனக்கும் இன்னொரு பையனுக்கும் இங்கே. வாழ்த்துக்கள்மா. ஐஸ்வர்யா, நீங்கள் நேரடியாகவே கேட்டுக்கலாம். தமிழில் இந்த தேர்வை எழுதிய மாணவி நம்மிடம் நேரடியாக தெரிவிக்கும் போது இது மிகவும் எளிதாக இருந்ததாகவும், ஆனால் ஒரு சில கேள்விகள் மிக கடினமாக இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்மிடம் பேசுவதா மற்றொரு மாணவி இருக்கிறார். அம்மா சொல்லுங்கம்மா, இந்த தேர்வு என்பது எப்படிமா இருந்துச்சு நீங்கள் எழுதும்போது? ஈஸியாக இருந்துச்சு. பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, ஆனால் ஈஸியாக இருந்துச்சு பயாலஜி. இல்லை, இப்போ நீட் தேர்வு என்பது தமிழகத்தில் இருக்காது என சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த மாணவரோட இப்போ நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்தீங்களா? இல்லைன்னா நீட் தேர்வு இல்லை, நம்ம பரவாயில்ல நம்ம இந்த எக்ஸாம் எழுதாமல் இருக்கலாம் சொல்லி அப்படி இருந்தீங்களா? இல்லை முதலேருந்தே இந்த கடின உழைப்போடு இது செயல்பட்டீங்களாமா? இல்லை, ப்ரிப்பேர் பண்ணேன். 11th 12th புக்ஸ் மட்டும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணேன். நான் தமிழ் மீடியம் அதனால. தமிழில் தான் எழுதிருக்கீங்க? தமிழில் தான் எழுதுனேன். எங்கே படிக்கீங்கம்மா? எந்த பள்ளியில் படிக்கீங்க? தமிழ் மீடியம்னா அரசு பள்ளியிலா இல்லை தனியார் பள்ளியிலாமா? இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளியில், சாரா டக்கர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாளையங்கோட்டையில். வேறு என்ன பாடங்கள்லாம் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுமா? நீங்கள் எழுதுனல என்ன பாடங்கள் கடினமாக இருந்துச்சு? ஃபிசிக்ஸ் தான் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஐஸ்வர்யா, நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். ஏன்னா தமிழில் எழுதக்கூடிய மாணவிகளுக்கு ஃபிசிக்ஸ் என்பது மிக கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழில் அதிகமாக நெல்லை மாவட்டத்தில் எழுதக்கூடிய மாணவர்கள் அதிக மாணவர்கள் நெல்லை மாவட்டத்தில் எழுதியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா, நீட் தேர்வு சற்று முன்பு நடந்து முடிந்தது. ஓரளவு மாணவர்கள் கிட்ட இருந்து கேட்கும் போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் பிசிக்ஸ் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதாவது பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் ஓரளவு மாணவர்கள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க. திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சென்னையிலிருந்து இணைந்த செய்தியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.